பேர் வந்து எஸ்சி துறை நான் சொல்ல ரஞ்சன்குமார் தெரியும் கேட்டுருங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக தேனி மாவட்ட எஸ்சி துறையின் தலைவர் இனியவன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் தலைவர் MP ரஞ்சன்குமார் ஆகிய நான் இன்று மேகமலையில் இருக்கிற பழங்குடியின பட்டியலின மக்கள் அவர்களுடைய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வெளியேற்றத்தை கண்டிக்கும் வகையில் அதை மறுபரிசீலனை செய்யும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசையும் மத்திய அரசையும் வலியுறுத்தின வகையில் இன்று ஒரு அடையாள கண்டன ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே தேனி மாவட்டத்தில் நடத்தியிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு 90க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதையே வாழ்வாதாரமாக கொண்டு 3-4 தலைமுறைகளாக வசித்து வருகின்றார்கள். அவங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான வாழ்வாதாரங்கள் கல்விகள் எல்லாமே வந்து அந்த பகுதியை சார்ந்து இருக்குது. அவங்கள அகற்றுறதுன்றது வந்து ஒரு கண்டனத்துக்குரியது அப்படின்றத வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சில சந்தேகங்கள் எழுகின்றது. இந்த மக்களை வந்து வெளியேற்றிட்டு விட்டு புலிகள் காப்பகம் என்று அறிவித்து அதை அதானிக்கும் அம்பானிக்கும் நம்ம மோடி அவர்கள் தாரைவாக்க போகிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. இதை வந்து பாராளுமன்றத்தில் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் மாணிக் தாகூர் அவர்கள் இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எடுத்து செல்றதா இருக்கிறாரு. அதனால் என்னை இங்கே போய் அனுப்பிச்சு எங்களுடைய கண்டனத்தை இந்த மக்களுக்கு ஆதரவை இங்கே தெரிவிக்கிறதுக்கு எங்களை அனுப்பிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமாக வந்து பல சட்ட ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட எங்களுடைய அமைச்சர்களும் இதை வலியுறுத்தி சட்டமன்ற தலைவர் தாரகை கட்பட் அவர்களும் இதை வலியுறுத்தி பேச இருக்கிறாங்க என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுதா? இப்படி அவர் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக, அதாவது குரலற்றவர்கள் குரலாக காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தியும் எப்போவுமே இருந்திருக்காங்க. எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அங்கே தலைவர் ராகுல் காந்தி இருப்பார், அவர்கள் குரலாக ஒலிப்பார் என்றதுக்கு இந்த மக்களுக்கான குரலாக பாராளுமன்றத்தில் தலைவர் ராகுல் காந்தி இதை பேசுவார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது உங்களுக்கு?